குறிப்பா செந்தில் பாலாஜி சொன்னது, அண்ணன் டிடிவி முதலமைச்சர் ஆகாவிட்டால் நான் இந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிறேன். இப்போ ஏன் சாகாம சுத்திட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க தெரியுமா? கிட்னியை வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காரு. அதானே செஞ்சு வச்சிருக்கீங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு வரும்ன்றாங்க. கூப்பிட்டு என்ன பேசினாங்கன்னு தெரியல, திடீர்னு காமராஜர் ஆட்சிட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? திரும்ப என்ன பண்றாரு, ஏன் நான் முதலமைச்சர் வரக்கூடாதான்றாரு. முதல் நாள் அடுத்த நாள் கூப்பிட்டு என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்கன்னு தெரியல. உடனே வந்து அண்ணன் ஸ்டாலின் தான் முதல்வராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு போறாரு. கம்யூனிஸ்ட் தோழர்களும் இப்படிதான் பேசுறாங்க. பிரேமலதா நேற்று வரைக்கும் பாருங்களேன், திமுக எவ்வளவு மோசமான ஆட்சி கொடுக்குதுன்னு பேசிட்டு இன்னைக்கு திமுக புனிதன்றீங்க. சீமான் வந்து திமுகவை அழிப்பதான் என் நோக்கம்னு சொல்லி பேசிட்டு இன்னைக்கு வந்து திமுகவை நீங்க வார் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன நடக்குது அரசியல் களத்தில்? அப்போ இவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைத்தான் நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து பார்க்கணுமே தவிர, ஏதோ இன்னைக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குது, ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்ற போனீங்கன்னாக்கா மக்கள் ரொம்ப தெளிவா பார்த்துட்டே இருக்காங்க. அதை விட்டுட்டு உங்களுக்குள்ள நீ பெரியாள் நான் பெரியாள்னு சொல்லி போயிட்டு மக்களை பரிதவிக்க விட்டுட்டு மறுபடியும் திமுக ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கான வேலை செஞ்சீங்கன்னாக்கா அடுத்த தலைமுறை பிள்ளைய வீடு பூந்து தூக்குவோம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ராவுத்தர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெண்டி. சார் ஆக்சுவலாக இப்போ அதிமுகவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நேற்றுக்கு தான் ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு இந்த மாதிரி வந்து 10 நாள் உங்களுக்கு கெடுதறேன் அப்படின்னாரு. திடீர்னு எடப்பாடி பழனிசாமி நீ எனக்கு 10 நாள் கிடையாது, ஒரு நாள் தான் உனக்கு அப்படின்ட்டு இப்போ பதவியிலிருந்து தூக்கிட்டாப்ல. இருந்தாலுமே செங்கோட்டையன் அவர்கள் இனிமேல் நான் வந்து எப்படி ஒருங்கிணைக்கின்ற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி சார் ஃபேஸ் பண்ணுவார்? சசிகலாவை எப்படி ஃபேஸ் பண்ணாரு, டிடிவி எப்படி ஃபேஸ் பண்ணாரு, ஓபிஎஸ் எப்படி ஃபேஸ் பண்ணாரு, அதே போல் செங்கோட்டையன் ஃபேஸ் பண்ணுறாரு. ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். ஒரு கட்சியின் தலைவர்னு அங்கீகாரம் பெற்ற பிறகு நீங்கள் எம்ஜிஆரோட பயணித்தாலும் சரி, ஜெயலலிதாவோட பயணித்தாலும் சரி, இன்றைக்கு அவர்கள் மறைந்து விட்டார்கள். இன்றைக்கு அதிமுகவுடைய முகமாக இருக்கிறது நீங்கள் எடப்பாடி தான். நீங்கள் அவரை காலி பண்ணிட்டு யார் யாரும் முகமாக மாறலாம்னு நினச்சிங்கனாக்கா அது வந்து இன்றைக்கு யதார்த்தத்தை சொல்கிறேன், மக்கள் மத்தியில் ஈடுபடாது. நீங்கள் ஏதோ ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் கொடுத்து நாளைக்கு வேற ஒருத்தரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அதிமுகவுக்கு இவர் தான் முகம்னு சொன்னால் மக்கள் ஏற்றுப்பாங்களா? கஷ்டம் தான் சார். கஷ்டம் இல்லை, வாய்ப்பு இல்லை. எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அவர் ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டாரு. இன்னைக்கு அந்த இமேஜை பில்டப் பண்ணுறாரு. நீங்கள் ஊர் முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு கெடு விதிப்பது என்பது இது எப்படி வந்து பொருத்தமான விஷயமா இருக்கணும் இருக்கு. ரெண்டாவது, இவர் அவருக்கு 10 நாள் கெடு வச்சாரு, ஒரே நாளில் சொல்லி முடிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டாரு. இன்றைக்கு உடனே பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் யாரு, நம்ம ஓபிஎஸோட பையன், அவர் கொந்தளிக்கிறாப்புல. 10 தோல்வி அடைந்த பிறகும் எடப்பாடி அவர்களுக்கு வந்து பாடம் கற்பிக்க முடியாத, அதாவது 10 தோல்வி அடைந்த பிறகும் எடப்பாடி அவர்களுக்கு வந்து இன்னும் திருந்தவில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறாப்புல. ஸோ இன்றைக்கு அந்த எடப்பாடி அவர்கள் அந்த அதிமுக வச்சு தான் எம்பி ஆனீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, யாரை தலைவனாக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோமோ அவர்கள் வழியில் சென்று அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போய் நம்ம வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான வேலையை பார்க்கணும். நீங்கள் வந்து சசிகலா அவர்களை சேர்த்துக்கணும்னு சொல்லி இங்கே உள்ளே சொன்னீங்க, பேசுனீங்கன்னும் பொழுது நீங்கள் நேரடியாக சசிகலாவை சேர்த்துக்கங்க, ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கங்க, டிடிவியை சேர்த்துக்கங்கன்னு சொல்லி எடப்பாடிக்கு நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறீங்க. அப்புறம் வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாரு. இதை நீங்கள் ஊடகத்தில் உட்காந்து பேசணும்னு சேர்த்துப்பாரா? ஏன் இந்த பேசிக் சென்ஸ் ஏன் உங்களுக்கு புரியல? அது நீங்கள் அதாவது தம்பி ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒருத்தரை ட்ரிகர் பண்ணக்கூடாது எப்பயுமே. நீங்கள் ஒரு போலீஸ்கார்ட்ட வந்து உனக்கு ஒரே நாள் தான் கெடுது, நீ செய்யலைன்னா உனக்கு தூக்கிடுவேன்னு சொன்னாக்கா போலீஸ் சும்மா இருப்பாங்களா? என்ன செய்வாங்க? அவங்க தூக்கிடுவாங்க. போலீஸ் வந்து டக்குன்னு அவனை தூக்கி உள்ளே வர்றான்னு சொல்லிட்டு டீ கொடுக்குற வரப்போகிறவன் கொண்டு அடிப்பான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நபருக்கு நீங்கள் வந்து கெடு விதிக்கிறது என்பது பொதுவெளியில் அவரை வந்து நீங்கள் அவருடைய தரத்தை குறைக்கக்கூடிய வேலையை பார்ப்பது, அது எப்பயுமே சரி வராது. அது கட்சியுடைய மாண்புக்கும் சரி வராதுன்ற மாதிரியான விஷயம் இருக்கும் பொழுது ஒரு நேரடியாக இன்றைக்கு நடவடிக்கை எடுத்துட்டார். இன்றைக்கு இதற்கு பிறகு செங்கோட்டையன் வந்து அவர் போய் இன்னொரு தர்ம யுத்தம் சொல்லிட்டு பீச்சில் உட்காந்தாலும் எடுபடாது. நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி அவர்கள் அரசியலில் சில விஷயங்களை சாணக்கியத்தனமாக பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவர் ரொம்ப வெல் அண்ட் குட்டாக வந்து போயிட்டுருக்கிறார். இன்றைக்கு சசிகலா அவர்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு காலம் இருந்தது, ஜெயலலிதா போலவே உடையணிந்து, ஜெயலலிதா போலவே வந்து பொட்டு வச்சு நாமம் போட்டு பார்த்துருப்பீங்களா? அதே போல் வந்து அதே ஜெயலலிதா அவர்கள் நின்ற இடத்தில் நின்று அப்படி கையசித்து பதவி இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்க. இன்றைக்கி அவர்கள் எங்கே இருக்கிறார்? ஓபிஎஸ் 3 முறை ஜெயலலிதா அவர் அடையாளம் கட்டப்பட்ட நபர். இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? டிடிவி அவர்கள் தான் வந்து அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை பற்றி புகழ்ந்து பேசினவர். குறிப்பாக செந்தில் பாலாஜி சொன்னது, அண்ணன் டிடிவி முதலமைச்சர் ஆகாவிட்டால் நான் இந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிறேன். இப்போ ஏன் சாகாமல் சுற்றிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஸோ இன்றைக்கு இந்த மாதிரி சூழல் இருக்கும் பொழுது இந்த 3 பேர் லிஸ்ட்டில் இன்றைக்கி இவரும் போய் சேர்றாரு. அவ்வளோதானே தவிர
ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி நமக்கு வெற்றி வாய்ப்பு என்பது வேணும், மிக முக்கியமானதாக இருக்கணும். ஆனால் நீங்களே கட்சிக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் சரி அவர் சேர்க்கலன்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் எப்படி வந்து அடுத்த கட்சிக்கு பலமாக மாறணுமோ அதைத்தான் செய்யணுமே தவிர நீங்கள் பொது வெளியில் சவால் விடுவது, விமர்சனம் செய்வது என்பது இன்றைக்கு ஏற்புக்குரியது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் செல்லும் இடத்துல வந்து ஒரு க்ரௌட் எவ்வளோ பெருசாக ஒரு க்ரௌட் ஆர்கனைஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, அவர் வந்து இன்றைக்கி நம்ம ஜெயிப்பதற்கான என்னென்ன முனைப்பை செய்யணும், என்னென்ன வேலை செய்யணுன்றத ஒரு நூக்கன் கார்னரை வாட்ச் பண்ணி போயிட்டு இருக்க சூழலில் நீங்கள் மீண்டும் மீண்டும் சிக்கலை ஏற்படுத்துவது உங்கள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துது. யாரோடு சேர்ந்து இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எதனால இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க? திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது பார்க்க முடியுது. என்னடா அது புதுசாக ஒரு மாதிரி ஒரு திடீர்னு அரசியலில் எப்பயுமே டிஸ்டன்ட் டென்ஸ் நிறையா இருக்குன்னுவாங்க. விஜய் அவர்கள் களத்தில் இறங்கும் பொழுது வந்து பெரிய தாக்கம் ஏற்படும், பெரிய வரவேற்பு இருக்கும்னு திடீர்னு பேசுகிறாரு. போன வரைக்கும் என்ன பேசினா நமக்கு தெரியும். விஜய் அவர்களை கொஞ்சம் அநாகரிகமாகவே விமர்சித்தார். இப்போ இவர் இப்படி சொல்கிறாரு. அடுத்து டிடிவி அவர்கள் விஜயோட ஏன் சேர்ந்து பயணிக்கக்கூடாது, அவருக்குன்னு ஒரு மாசம் அவரை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்கன்றாரு. ஸோ ஒரு மாதிரி களம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக போய்கிட்டு இருக்கு. நீங்களே இவ்வளோ யோசிக்கிறீங்களே, எடப்பாடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிக்க மாட்டாரா? அவர் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி கொண்டு வரலாம்ல. ஸோ அதற்குள்ளே நீங்கள் எல்லாரும் இப்படி செய்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்ன செய்ய காத்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. இது என்ன செய்ய காத்திருக்காங்க சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏதாவது அதிமுக குட்டையை குழப்பி அந்த கூட்டணி உடைச்சி ஏதாவது பண்ணிடலாம், திமுக மறுபடியும் மேலே வந்துடலான்ற ஒரு ஐடியா. அதிமுகவை அதாவது என்ன சொல்றது, அந்த அலையன்ஸ்குள்ள இருந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தி எடப்பாடி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி பாருங்க இவர் சேர்த்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு போய் மோடிகிட்ட சொல்லி, மோடி அவர்கள் நீங்கள் சொல்லி இதெல்லாம் சேர்த்துக்கன்னு சொல்லும்போது மறுபடியும் எடப்பாடி அவர்கள் இதைத்தான் நான் சொல்லி வந்தேன், இவங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் மறுபடியும் நெருக்கடி கொடுக்குறீங்க, அப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்ற மாதிரி கூட்டணியை பிளவுபடுத்தக்கூடிய வேலை செய்யும் பொழுது திமுக ஜெயிப்பதற்காக இந்த வேலை செய்யப்படுகிறதா அப்படின்ற கேள்வி நிச்சயமாகும். ஏன்னா இவர்கள் எல்லாரும் திமுகவோட இணக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட. அதாவது சசிகலாவையும் சரி, நீங்கள் இப்போ இங்கே அரசியல் களத்தில் எல்லாருமே எல்லாத்தையும் நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப இணக்கமாக இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வேலையை செய்யும் பொழுது இந்த இடத்தில் யார் இந்த மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குனாக்கா, கண்டிப்பாக வந்து திமுக ஜெயிப்பதற்காக இந்த குளறுபடியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி அவருடைய பிம்பத்தை உடைத்து அதற்கான வேலை செய்வதற்கான வேலை செய்கிறார்கள் தான் இன்றைக்கி யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. சரி, இருந்தாலுமே இப்போ வந்து திமுக வந்து தோற்கடிக்கணுங்கிறது தான் பிரதான ஒரு விஷயமா இருக்குது. அப்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள், டிடிவி தினகரன், சசிகலா, அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் மற்ற எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய பலமான கூட்டணியாக இருக்கும். நிச்சயமாக திமுக தோற்கடிச்சாலும் ஒரு தைரியமான ஒரு நம்பிக்கை வருமே சார். இப்போ கூட இன்னுமே கொஞ்சம் லைட்டாக ஒரு பாயிண்ட் யோசிக்க தோணுதில்லை. திமுக கூட்டணி 11 நிறைய இருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு பயம் இன்னும் இருக்கத்தானே சார் தெரியுது. திமுக என்ன பண்ணுதுன்னா பிரேமலதா கூட இப்போ திடீர்னு உள்ளெழுத்து போட்டுக்கிட்டாங்க பார்த்தீங்களா? உள்ளெழுத்து போட்டு பிரேமலதா வச்சு எடப்பாடி அவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய வேலையை நம்ம பார்க்குறோம் பொழுது இதை அடிமேல் அடித்தால் அம்பியும் நகரும்னு சொல்லுவாங்க. அப்போது தொடர்ச்சியாக மூத்த தலைவர்கள் அண்ணா இதை செய்யலாம், இதை செஞ்சாக்கா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்றத தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சுக்கிட்டே போகிறது தான் கட்சிக்கு பலம் கொடுக்கும். ஏற்கனவே கட்சி பிளவுபட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மேலும் பிளவுபடுத்தக்கூடிய வேலை செய்வது. அப்போ நீங்கள் உள்ளபடியே கட்சி சேரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கட்சி சின்ன பின்னமாக போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து நம்ம வந்து திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டா நமக்கு வந்து செட்டில் ஆகிடலாம்னு நினைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம். அப்போது இன்றைக்கி திமுக உங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? அது நல்ல குணம்னு சொல்லுமா? சரி சொல்கிறேன் கேளுங்க. அது நல்ல குணம் எடுத்துக்க முடியாது. பட் அவங்களுடைய குணம் என்னன்னாக்கா, யார் அவர்களை கடுமையாக எதிர்க்கிறார்கள் டக்குன்னு ஒரு ரேட்டை கொடுத்து தூக்கி போட்டுருவாங்க உள்ள, அவங்களோட இதில் தூக்கி உள்ளே வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பல நபர்களை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டது வரலாறு பார்க்குறோம். இன்றைக்கு அண்ணன் சீமான் கூட திமுகவோடு இணக்கமாக பயணிப்பதாக ஒரு செய்தியை பார்க்குறோம். அது எந்தளவுக்கு உண்மை பொய்ன்றதை அவர் தான் விளக்கணும். ஏன்னா அவர் திடீர்னு வந்து பயங்கரமாக திமுகவோட இணக்கமாக போகிறார். ஏன்னா அவருடைய ஒரு துக்கம் விசாரிக்கிறேன் வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும், அடுத்தடுத்த நிகழ்வுகள் சந்திப்பதும். ஆனால் களத்தில் நமக்கு ஒரு விஷயத்தை திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இல்லை எந்த கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த கட்சிக்காரனாக வேணால் இருந்துக்கலாம். வீட்டு கரண்ட் பில்லை நீ கட்டுறியா, கட்சி வந்து கட்டுமா? நம்ம தானே கட்டணும். அப்போ நமக்கான பிரச்சனையை உருவாக்கி வைத்தது யாரு? திமுக. இந்த ஆட்சியில் தானே வீட்டு வரி, மின்சார வரி, சொத்து வரி, பால் வரி எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருக்க. அப்போ எல்லா கட்டணத்தையும் ஏற்றி வச்சிருக்க. எல்லா இடத்துலையும் பொருளாதார ரீதியாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. இங்கே வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஜாண்டி ஒரு மாத கடைசியில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஒரு 5000 ரூபா மிச்சம் பிடிக்க முடியுதா உங்களால்? அப்போ 5000 ரூபா வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத உங்களாலே பிடிக்க முடியல பொழுது
பாமரனை யோசிச்சு பாருங்க. தினசரி கூலி தொழில் போகக்கூடிய நபர்கள், விவசாயிகள், பிற தொழில் செய்யக்கூடிய நபர்கள், சிறு கூலி தொழிலாம் அழிஞ்சு போச்சு, நலிவடைஞ்சிருச்சு. இந்த நிலைமையில அவனுடைய நிலைமை என்ன ஆகிறது? ஒரு மாத கடைசியில் மாதம் முழுக்க உழைச்சி ஒரு 5000 ரூபா கூட மிச்சம் பிடிக்க முடியலன்னா இப்போ வருஷம் முழுக்க உழைச்சாலும் அதே தான் போதும் பொழுது வரவுக்கும் செலவுக்கும் பத்தாமல் கடன் வாங்கி இன்னைக்கு எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க தெரியுமா? கிட்னியை வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கிற. அதானே செஞ்சு வச்சிருக்கீங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த பக்கம் வந்து அங்கிள் ஸ்டாலின் சொல்கிறாங்க. சரி, அங்கிள் ஸ்டாலின் இல்லை தாத்தா ஸ்டாலின் கூட வச்சுங்களேன். ஏன்னா எனக்கு தாத்தா இல்லை, இன்பநிதிக்கு தாத்தா. புரியுதா? இன்பநிதி தாத்தாவுடைய ஸ்டாலின் ஆட்சியில் இந்த பக்கம் கிட்னி வியாபாரம், தம்பி இன்பநிதி உள்ள வந்து இட்லி வியாபாரம் பார்க்குறாப்புல. பார்க்கலாம் இல்லையா? சிஓவா மாற்றி வச்சிருக்கீங்க. அப்போ இந்த துப்புரவு பணியாளர்கள் கூட வந்து அவர்கள் வந்து போராட்ட காலத்தில் என்னோட கேட்டது என்னன்னாக்கா, எங்களை ஒரே நாளில் தெருவில் கொண்டு வந்து விட்டுருக்கீங்கனாக்கா அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிட்னி தேவைப்படுறதுக்காக எங்களை இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சு கொள்ளாமல் இவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம இவர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? திமுக இதைத்தான் யோசிக்கணும். ஒன்று சேர்ந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து மேலும் மேலும் ஊதி ஊதி பெருசாக்கி திமுகவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? எங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு காட்டிக்கிட்டே இருக்கிறோம். அவன் என்ன பண்ணுவான்? அசால்ட்டாக தூக்குவான் ஒரு ஆளை. இப்போ மைத்ரேனை தூக்குனாங்களா, அன்வராஜாவை தூக்குனாங்களா, அடுத்து இப்போ 2-3 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, அவர்களையும் தூக்கக்கூடிய வேலை செஞ்சுருக்காங்கன்னும் பொழுது அப்போது ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை பலவீனப்படுத்துவதற்கான வேலையையும் அந்த பொருளாதார ரீதியாக அந்த மனிதர்களை பலப்படுத்தக்கூடிய வேலையும் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி போச்சுனாக்கா அப்போது கடைசியில் மறுபடியும் நம்மளுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்த மக்களை பரிதவிக்கக்கூடக்கூடிய நபர்களை மீண்டும் அரியணையில் ஏற வைப்பது தான் உங்களுடைய திட்டம்னாக்கா அப்போ நீங்கள் இதுக்கு அரசியல் கட்சியில் பயணிக்க வேண்டும் தேவையில்லையே. இப்போ இந்த நுட்பமான அரசியலை புரிஞ்சுக்கிட்டு திமுகவை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையில் நம்ம ஒன்று சேரணுமே தவிர இப்படி அடிச்சுக்கிட்டு நம்ம சேர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது பிற கட்சிகளும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரை எதிர்க்கணுன்றது ரொம்ப தெளிவான நோக்கத்தில் போகுதோ, அது அன்புமணியாக இருக்கட்டும், இந்த பக்கம் சீமானாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நீங்களாம் என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம எந்த சித்தாந்தத்தில் பயணிக்கிறோம், யார் இங்கே நமக்கு பிரச்சனைக்குரிய நபராக இருக்கான்னு பார்த்து அவங்கள அப்புறப்படுத்தணும். இப்போ காங்கிரஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து 2 ஸ்டாண்ட் எடுக்குது. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு ஏன் நம்ம நாட்டை ஆளக்கூடாதுன்னு கேட்குறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரணுன்றாங்க. கூப்பிட்டு என்ன பேசினாங்கன்னு தெரியல, திடீர்னு காமராஜர் ஆட்சி போயிட்டாங்க. புரியுதுங்களா? திரும்ப என்ன பண்ணுறாரு, ஏன் நான் முதலமைச்சர் வரக்கூடாதான்றாரு முதல் நாள். அடுத்த நாள் கூப்பிட்டு என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. உடனே வந்து அண்ணன் ஸ்டாலின் தான் முதல்வராக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு போகிறாரு. கம்யூனிஸ்ட் தோழர்களும் இப்படி தான் பேசுகிறாங்க. பிரேமலதா நேற்று வரைக்கும் பாருங்களேன், திமுக எவ்வளோ மோசமான ஆட்சி கொடுக்குதுன்னு பேசிட்டு இன்றைக்கி திமுக புனிதன்றீங்க. சீமான் வந்து திமுகவை அழிப்பதான் என் நோக்கம்னு சொல்லி பேசிட்டு இன்றைக்கி வந்து திமுகவை நீங்கள் வார் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன நடக்குது அரசியல் களத்தில்? அப்போது எல்லாரும் எதை நோக்கி போகிறீங்க? உங்களுக்கு தேவை நல்ல ஆட்சி முறையா, இல்லை உங்களுக்கு தேவை நல்ல பணமா? இப்போதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அப்போ நீங்கள் எதை நோக்கி நகர்ந்து போகிறீங்கன்னு பார்க்கும்பொழுது மக்களுக்கு புரியுதில்ல. ஜாண்டி, நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், மக்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல தலைவனை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பொருளாதார சூழலையே சரிப்படுத்தணும். அப்போ வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும். பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது. கஞ்சா, போதை, அபின், ஹெராயின்ற விஷயத்தில் வந்து மாணவ பிள்ளைகள் நாசமாக போயிட்டாங்க. இன்னும் மோசமான நாசமாக போன விஷயம் என்ன தெரியுமா? 207 அரசாங்க பள்ளிகளை இந்த ஆட்சி முன்னதான். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நீ என்ன சொல்கிற, எல்லாத்தையும் நான் தான் படிக்க வச்சான், நீ தானே உருட்டுறீங்க. 1,80,600 உருட்டுது திமுகவுடைய உருட்டு. எல்லாத்தையும் நான் தான் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறேன். சமூக நீதியை சவப்பீட்டில் ஏற்ற வேண்டியது, பட்டியலத்தவரை காலில் விழுக வைக்க வேண்டியது. இன்றைக்கி பாருங்கள், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து இன்றைக்கி கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அவரை கொலை செய்வதற்கான வேலை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆம்ஸ்டாங் போன்ற நபர்கள், பட்டியலத்திலிருந்து மேலே வந்த நபர்கள் வந்து இங்கே கொல்லப்பட்டிருக்கார்கள் பொழுது அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி சமூகத்தில் இவ்வளோ விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் நீ எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? இவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைத்தான் நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து பார்க்கணுமே தவிர ஏதோ இன்றைக்கி ஒரு ஆதாயம் கிடைக்குது, ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்கிற போனீங்கன்னாக்கா மக்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துட்டே இருக்காங்க. ஜாண்டி, எனக்கு இந்த ஆட்சியை மாற்ற வேணும், அவனுக்கு ஒரு நல்ல தலைவரை தேடிட்டே இருக்கான். அந்த ஓட்டை எப்படி அறுவடை செய்து கன்சால்டேட் பண்ணி திமுக விரட்டணும்னு தான் தலைவர்கள் யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு உங்களுக்குள்ளே நீ பெரியாள் நான் பெரியாள்னு சொல்லி போயிட்டு மக்களை பரிதவிக்க விட்டுட்டு மறுபடியும் திமுக ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கான வேலை செஞ்சீங்கன்னாக்கா அடுத்த தலைமுறை பிள்ளைய வீடு பூந்து தூக்குவோம். எழுதி தரேன், இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பூந்து செஞ்ச வேலையை நாளைக்கு உன் வீட்டுக்குள்ளே பூந்து உன் வீட்டு பொம்பளை பிள்ளை கை வைப்பானுங்க. என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். 100க்கு ஃபோன் பண்ணி சாராயம் வைக்கிறாங்கன்னு சொல்கிறான்.
போலீஸ் திருப்பி ஃபோன் பண்ணி வித்தவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, யார் கொடுத்தான் தகவல், அவனை வெட்டுறதுக்கு தரத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசினேன். அதே காணொலியை பார்த்தோம். விஓக்கள் வெட்டப்பட்டிருக்காங்க, போலீஸ்காரர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கார்கள், ராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டிருக்கார்கள். எல்லா மக்களும் போராட்டி கிடக்கும். காலேஜுக்குள்ள பூந்து பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கிறான், ஸ்கூலுக்குள்ள பூந்து பெண்கள் மீது குழந்தைகள் மீது கை வைக்கிறான், 80 வயசு மூதாட்டியை போதையை போட்டு கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் ரேப் பண்ணி கொள்றானுங்கன்னும் பொழுது எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போ இவர்களை அப்புறப்படுத்துவதை மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணுமே தவிர இது போன்ற வேலைகளை செய்வதை தவிர்த்து கொண்டு திமுகவை விரட்டுவது தான் நம்ம நோக்கமாக இருக்கணும்.